ஹல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஹல்லேலூயா. திங்கட்கிழமை என் இருதயத்தில் ஆண்டவர் ஒரு சத்தியத்தை பேசினார். 2 வார்த்தை, அதை குறித்து தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். 2 ஒரே சத்தியம்தான். முதல்ல ஒரு வசனம் வாசிங்க. நீதிமொழிகள் 24 அதிகாரம் 10ஆம் வசனம் முதல்ல வாசிங்க. நீதிமொழிகள் 24:10. ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. நல்லா கவனிங்க. இதை குறித்து நம்ம சங்கீதம் படிக்கும்போது நல்லா நிறைய பார்ப்போம். ஆபத்து வராமல் இருக்காது. ஆனாலும் அதில் நம்ம எப்படி செய்யணும், மேற்கொண்டு மேலே வரணும். அதான் முக்கியம். ஆபத்து காலத்தில் நம்ம சோர்ந்து உட்கார்ந்துட்டா ஆபத்து நம்மளை மேற்கொள்ளணுமே தவிர நம்ம அதை மேற்கொள்ள முடியாது. அப்போது ஆபத்து காலத்தில் நீ என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போவாத. அப்படின்னா பலன் போயிடும். இன்னொரு வசனம் வாசிங்க. எரேமியா 12ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். எரேமியா 12:5 வாசிங்க. எரேமியா 12:5. நீ காலாட்களோட ஓடும்போதே உன்னை இளைக்க பண்ணினார்களானால் குதிரைகளோட எப்படி சேர்ந்து ஓடுவாய்? சமாதானமுள்ள தேசத்திலேயே நீ அடைக்கலம் தேடினால் யோர்தான் பிரவாகித்து வரும்போது நீ என்ன செய்வாய்? 2 ஒரே அர்த்தம் தான். ஆபத்து காலத்தில் சோர்ந்து போகாத, பலன் போயிடும். என்ன சொல்றாரு? காலாட்களோடு ஓடும்போதே சோர்ந்துட்டா, புரியுதா? சேனையோட குதிரையோடு ஓடும்போது நீ என்ன செய்வ? இப்போ தேவனுடைய திட்டம் என்ன? நீங்க எல்லாத்தையும் ஜெயிச்சு என்ன செய்யணும்? மேலே ஜெயம் கொள்ளுவர்களாய் இருக்க வேண்டும். கைகளை வைத்து கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படித்தானே? வெளிப்படுத்தின விசேஷத்தில் ஆசீர்வாதத்தால் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சபை குறித்து சொல்லும்போது முடிக்கும் என்ன சொல்றாரு? ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ. புரியுதா? அப்போ ஒவ்வொன்றுமே யாருக்கு தான்? ஜெயம் கொள்ளுகிறவர்களுக்கு. அப்போ ஆண்டவர் நம்ம எல்லாத்தையும் மேற்கொண்டு ஜெயிக்கிறவங்களா இருக்கணும்னு விரும்புகிறார், செய்து முடித்தவர்களா இருக்கணும்னு விரும்புகிறார். ஆனால் நீங்கள் என்ன செய்யுங்க, அநேக நேரத்தில் இந்த காலாட்களோடு ஓடும்போதே சோர்ந்துட்டீங்க. இன்னும் சொல்ல போனால் ஓடுறது விட்டுருங்க, நடந்து போகும்போதே சோர்ந்துட்டா. வசனம் என்ன போடுது? நடந்தாலும் சோர்ந்து போகாது, ஓடினாலும் இளைப்படையார். ஏன்? அவர்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்கள் கழுகுகளை போல புதுபலன் அடைவார்கள். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அப்போ காலாட்களோடு ஓடும்போதே சோர்ந்துட்டா ஆண்டவருடைய திட்டம் என்ன? பெருசு. அதான் நான் சொல்றேன் உங்களுக்கு. ஆண்டவர் உங்களை குறித்து பெரிய காரியத்தை வச்சிருக்காரு. நீங்க என்ன பண்றீங்க? அதுக்கெல்லாம் வராதபடி இப்படியே இருப்போம்னு நினைக்கிறீங்க. புரியுதா? உங்களை குறித்து தேவன் பெரிய காரியங்களை எதிர்பார்க்கிறார். நீங்க என்ன செய்யணும்? சேனைகளோட ஓடணும், அதை ஜெயிக்கணும்னு நினைக்கிறார். ஆனா நீங்க என்ன பண்றீங்க? காலாட்களோட ஓடும் போதே சோர்ந்து போறீங்க. அப்படி இருந்தா சேனைகளோட குதிரைகளோட ஓடும்போது என்ன செய்வ? அப்ப இதெல்லாம் ஒரு ட்ரைனிங். அதான் நம்ம முதல்ல பார்த்தோம் அந்த நியாயாதிபதி புக்கில். எதுக்காக அந்த ஜாதியெல்லாம் விட்டு வச்சிருக்காரா? நம்ம யுத்தத்தை கற்றுக்கொள்ள வேண்டும் என்று. 2வது என்ன பார்த்தோம் சொல்லுங்க? நீங்க ஆண்டவர் வழியில் நடக்கிறீங்களா இல்லையான்றதை சோதிக்கிறதுக்காக இதெல்லாம் கொஞ்சம் விட்டு வச்சிருக்காரு. ஒரு சில மனிதர்கள், ஒரு சில பிரச்சனைகள், ஒரு சில காரியங்கள், புரியுதா? ஜோமன்னா ஜெயிப்போம், ஆனா திருப்பி வரும். ஏன்னா நீ ஒழுங்கா இருக்கிறியான்ட்டு அதை வச்சு டெஸ்ட் பண்றாரு. அடுத்தது இதெல்லாம் நீங்க ஒவ்வொரு நாளும் ஜெயிச்சு மேல வந்தாதான் இன்னும் பெரிய காரியங்கள் உங்களால செய்ய முடியும். புரியுதா? அதனால காலாட்களோடு ஓடும்போதே சோர்ந்து போவாதீங்க. உங்களை ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் சொல்லுங்க? குதிரைகளோடு சேர்ந்து ஓடணும்னு கர்த்தர் எதிர்பார்க்கிறார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? அதனால கர்த்தருக்கு காத்துருங்க. கர்த்தர் பலன் சோர்ந்து போகிறவருக்கு சொல்லுங்க, அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக செய்கிறார். ஏன்னா பலன் கொடுக்கிற ஆண்டவர் சோர்ந்து போவதில்லை. படிச்சிருக்கீங்களா? 29 அப்படி சொல்றார், சோர்ந்து போவனுக்கு பலன் கொடுக்கிறார். 28, 40, 28 ஏசாயா 28 என்ன சொல்றார்? பூமியின் கடையாந்தரங்களை சிருஷ்டித்த அனாதி தேவன் சோர்ந்து போவதில்லை. அவர் எப்படிப்பட்டவர் சொல்லுங்க? நீங்க பார்க்குற எல்லாத்தையும் அவர் தான் சிருஷ்டித்திருக்கிறார். அவ்வளோ வானத்தையும் பூமியின் சூரியன் சந்திரன் நட்சத்திரங்கள் பார்க்கிற எல்லாவற்றையும் சிருஷ்டித்தவர். அவர் சோர்ந்து போல. நீங்க எதையும் சிருஷ்டிக்க நம்மளால முடியாது. சாதாரணமாக ஒரு சின்ன காரியம் செய்யணும்னா ஐயோ இதுவா அப்படின்ட்டு என்ன செய்யறோம்? பார்க்கும்போதே என்ன செய்றீங்க? இல்லை கேட்கும்போதே என்ன செய்றீங்க? சோர்ந்து போறீங்க. ஆனால் ஆண்டவர் சோர்ந்து போவதில்லை. நீங்க அவரை தேடினால் அவர் உங்களுக்கு சொல்லுங்க பலன் கொடுப்பார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? பிலிப்பியர் 4:13 அருமையான பவுல் சொல்றார், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே
சொல்லுங்க, எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டு. புரியுதா? அந்த தைரிய விசுவாசம் தான் சோர்ந்து போக மாட்டேங்குது. என்னை அதிகமாக தொட்டது நேற்று திருப்பி புதிய ஏற்பாடுல நான் படிக்கும் போது அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 12ஆம் அதிகாரம் பார்த்தா பேதுருவை பிடிச்சி என்ன பண்ணியிருக்காங்க, சிறைச்சாலையில் போட்டிருக்கிறாங்க. அதுக்கு முன்னாடி ஏரோது என்ன பண்ணிட்டான், யாக்கோபை கொலை பண்ணிட்டான். யாக்கோபை கொலை பண்ண உடனே அங்கே இருக்கிற யூதருக்கு ரொம்ப பிரியமாக இருக்கணும், அடுத்து ஒன்று ஒன்றா காலி பண்ணலான்ட்டு அடுத்து தலையை வாங்கறதுக்கு யாரு, பேதுருவை பிடிச்சி காவலில் வச்சிருக்காங்க. பொழுது விடிஞ்சா அவன் தலை போகுது. நம்ப முடியாத ஒரு காரியம். ஆனால் பேதுருவுக்காக சபை மக்கள் 5ஆம் வசனத்தில் போட்டிருக்கோம் 12:5 ஊக்கமாக என்ன செய்தார்கள், ஜெபம் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் பேதுரு என்ன பண்ணாராம், அவர் என்ன செய்தார், நித்திரை செய்தார். நம்பவே முடியல. யாருக்குங்க தூக்கம் வரும்? நாளை காலில் நம்ம தலையை வெட்ட போகிறான், சங்கிலி போட்டு நம்மளை கட்டி வச்சிருக்கிறான். இங்கே நிம்மதியாக பேதுரு தூங்குறாருன்னா அவருக்கு விசுவாசம், என் ஜீவன் இந்த ஏரோதால என்ன செய்ய முடியாது, போகாது. இந்த நம்பிக்கை இருக்கு. அதான் புரியுதா? கர்த்தரை நம்புங்க. கர்த்தரை நம்பினா எதையும் ஜெயிச்சு நீங்கள் என்ன செய்ய முடியும் சொல்லுங்க, மேலே வர முடியும். கடைசியில் என்னாச்சு, அந்த அதிகாரம் முடியும் போது பேதுரு கொலை செய்யணும்னு நினைச்ச ஏரோது தான் செத்தான தவிர பேதுரு சொல்லுங்க தேவ தூதனை அனுப்பி ஆண்டவர் என்ன செய்தார் சொல்லுங்க, விடுவித்தார். அப்போ இந்த நம்பிக்கை நமக்கு இருக்கணும். உங்களுக்கு ஒரு பிரச்சனை தேடி வருதா, ஒரு ஆட்கள் தேடி வராங்களா, உங்களுக்கு ஏதாவது சிக்கல் உண்டாக்க சொல்லணும், நீங்க நம்பணும், என்னோடு கர்த்தர் இருக்கிறார், நான் ஜெயிப்பேன். புரியுதா? அந்த நம்பிக்கை இருக்கும். அதனால சின்ன சின்ன காரியங்கள் வரும்போது நீங்க என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போவாது. இதெல்லாம் ஏன் வருது, ஏன் வருதுன்னா நம்ம சந்தோஷமா இருக்கக்கூடாது. அவனுக்கு அதான் பொறாமை. தேவ ஜனங்கள் சொல்லுங்க சந்தோஷமா இருக்கக்கூடாது. அந்த சந்தோஷத்தை கெடுக்கிறதுக்காக ஏதாவது ஒன்று உங்கள் வாழ்க்கையில் செய்யணுன்ட்டு அவன் என்ன செய்கிறான், முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறான். அதான் நெகேமியாவில் ஒரு வார்த்தை இருக்கும் 8:10 கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பலன். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரமான எது பலன், சந்தோஷமா இருங்க. பிலிப்பியர் அதை சொல்ற, சந்தோஷமா இருங்கள், சந்தோஷமா இருங்கள் என்று சொல்லி மறுபடியும் சொல்லுகிறேன். எங்கிருந்து எழுதுறாரு, ஜெயில இருந்து எழுதுறாரு. யாரை செய்வோம், அதான் பேதுரு. அந்த விசுவாசம். நாளை காலைல தலை வாங்க போறான், ஆனா நிம்மதியா தூங்குறாரு. அவனுக்கு தெரியும் கர்த்தர் எப்படியாவது என்ன செய்வார், விடுதலை ஆக்குவார். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுமா. அதனால ஆபத்து காலத்தில் என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. அடுத்தது சொல்லுங்க, காலாட்களோட ஓடும் போதே சோர்ந்து போனா ஆண்டவருடைய திட்டம் என்ன சொல்லுங்க, உங்களை என்ன செய்யணுமா, குதிரைகளோட சேனைகளோட ஓட வைக்கணும்ன்றது தேவனுடைய திட்டம். கைகளை வைத்து கர்த்தர் சூத்திரம் பண்ணுவோமா. இப்போ ஒரு மூன்று காரியம் நம்ம பார்க்க போறோம். என்னென்னலாம் மனிதர்களுக்கு இந்த சோர்வு உண்டாக்குறது, புரியுதா? எதெல்லாம் நம்ம சந்தோஷமா இருக்க முடியாதபடிக்கு தடையா இருக்குது, எதெல்லாம் வருது. 3 காரியம். 1 அதிகமான பாரம். சொல்லுங்க, வாயை திறந்து சொல்ல மாட்டீங்களா, சொன்ன வந்துரும் பயப்படுறீங்களா? அதிகமான பாரம் மனுஷன் என்ன செய்யும், சோர்ந்து போச்சு. 2வது தோல்வி ஒரு மனுஷனுக்கு சோர்வு உண்டாகும். 3வது பயம். சொல்லுங்க, அதிகமான பாரம், தோல்வி. உலகத்து மனுஷங்க எழுதுறாங்க, ஆட்டோல என்ன எழுதுறாங்க, தோல்வி முடிவு அல்ல, வெற்றி நிரந்தரம். தான் படிச்சிருக்கீங்களா இல்லையா? ஆனா என்ன நினைக்கிறீங்க, ஒரு தோல்வி ஒரு ஃபெயிலியர் வந்தோடனே ஐயோ அவ்வளவுதான் முடிஞ்சுது. அப்போ அவங்களுக்கு இருக்கிற நம்பிக்கை கூட அநேக நேரத்தில் நமக்கு இருக்க மாட்டோம். நான் சொல்லுங்க, அதிகமான பாரம். 2வது சொல்லுங்க தோல்வி. 3வது பயம். மனிதர்களை சோர்வடைய பண்ணுகிறது, சந்தோஷத்தை கெடுக்குது. 3 காரியம் ரொம்ப சுருக்கமா பார்த்து நம்ம முடிப்போம். இப்போ முதல்ல வாசிங்க, என்னாகமம் 11ஆம் அதிகாரம் வாங்க. என்னாகமம் 11ஆம் அதிகாரம். அருமையான மோசே சொல்றார். 11ஆம் அதிகாரம் எடுத்துட்டீங்களா? என்னாகமம் 11. நல்லா கவனிங்க. 14ஆம் வசனம் வாசிங்க. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது, எனக்கு இது மிஞ்சின பாரமா இருக்குது. என்ன சொல்றாரு பின்னால 15ல், உடைய கண்களிலே எனக்கு கிருபை கிடைத்ததனால் இப்படி எனக்கு செய்யாமல் என் உபத்திரவத்தை நான் காணாதபடிக்கு
இப்பொழுதே என்னை கொன்று போடும் என்று வேண்டிக் கொண்டான். பாரம் ஜாஸ்தியானா இன்னைக்கு உலகத்தில் நிறைய மக்கள் சொல்றது என்னத்தை தாங்கிறது சொல்றாங்களா? நீங்க சொல்றீங்களா இல்லையா தெரியல. உலகத்தில் அநேகர் சொல்லுவாங்க அதிகமான பாரம். என்ன பாரமா? மிஞ்சின பாரமா இருக்குது, தலைக்கு மேல போயிடுச்சு. இதெல்லாம் பார்த்து நான் எப்படி உயிரோடு இருக்கிறது? என்ன செய்யுங்க, கிருபை கிடைச்சதுன்னா பாரத்தை நீக்குங்கன்னு தான் ஜெபம் பண்ணோம். ஆனா அந்த நேரத்தில் அந்த சோறு உண்டாகும், பாரம் அதிகமானவன. இதை விட எது பெட்டர்? என் ஜீவனை எடுத்துக்கொள்ளுங்க, என்னை கொன்று போடுங்க ஆண்டவர். இதுக்கு ஒரு ஜெபம் தேவையா? புரியுதா? அப்ப பாருங்க, மோசே எவ்வளவு தைரியமான ஒரு ஆள் இல்லை? எவ்வளவு பிரச்சனை வந்தப்போ யாரை பார்த்து நீ என்ன எங்கால அடிக்கிறன்ட்டு அடிச்சு மண்ணை தோண்டி குழி தோண்டி புதைச்சிட்டான் மோசே. அவ்வளோ ஒரு நல்ல ஒரு பலசாலியான ஒரு ஆளு. இப்போ ஜனங்க என்ன கேட்குறாங்க? எங்களுக்கு இறைச்சி கொடு. புரியுதா? என்ன கேட்குறாங்களா? 13 சொல்றாரு பாருங்க, இந்த ஜனங்கள் எல்லாருக்கும் கொடுக்கிறதுக்கு எனக்கு இறைச்சி எங்கே இருந்து வரும்? எனக்கு இறைச்சி கொடு என்று என்னை பார்த்து அழுகிறார்களே. உங்க குடும்பத்தில் ஏதாவது வேணும், அது வேணும், இது வேணும்னு உங்க பிள்ளைங்க அழுதா, இல்லை ஒரு தேவை பெருசா வந்துச்சுன்னா, சமாளிக்க முடியாத அளவுக்கு வந்துருச்சுன்னா, எத்தனை பேர் இப்படி நினைக்கிறீங்க? இதனால சொல்லுங்க, தாங்க முடியாத பாரம். ஆனா ஆண்டவரே உங்க கண்களை எனக்கு கிருபை கிடைச்சா இதை என்ன செய்யணும்? தாங்குவதற்கு பலன். அப்படிதானே? சோர்ந்து போகிறவனுக்கு பலன் கொடுக்கிறார். சோதனையோடு கூட 1 Corinthians 10:13 சோதனையோடு கூட அதற்கு தப்பிக்கொள்ளும்படியான போக்கை உண்டாக்குறார். புரியுதா? திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு என்ன செய்ய மாட்டாராம்? இடம் கொடுக்கும். இதெல்லாம் படிக்கிறவங்க தவிர பாரம் வரும்போது இதெல்லாம் மைண்ட்ல வைக்கிறீங்களா? அதை கேட்குறேன். எல்லாருக்கும் வசனம் நல்லா தெரியும், இதெல்லாம் தெரியும் நான் சொன்னதெல்லாம். ஆனா அந்த மனசுல அந்த நேரத்தில் அந்த வார்த்தை வருதா? என்ன நினைக்கிறாங்க? இதெல்லாம் பார்க்காதபடிக்கு என்ன செய்யுங்க ஆண்டவரே, கொன்று போடுங்க. ஏன் வருதுன்னா அவனுக்கு என்ன இல்லை, அவன் சொல்றான். இதை என்ன ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, 14 திருப்பி வாசிங்க. இந்த ஜனங்கள் எல்லாரையும் நான் ஒருவனாய் தாங்கக்கூடாது. உங்க வீட்டிலே இருந்தாலும் சரி, சர்ச் இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் பாரத்தை ஷேர் பண்ணாதான் அந்த வாழ்க்கை நல்லா இருக்கும். எத்தனை பேர் புரியுது? ஒரே ஆளை போட்டு தலையை போட்டு மாட்டினாங்க, நீங்க தான் எல்லாம் செய்யணும்னா அவங்க என்ன பண்ணுவாங்க? இந்த வார்த்தை தான் சொல்லுவாங்க. இவ்வளோ ஜனங்கள், எவ்வளோ ஜனங்கள் எல்லாருக்கும் தெரியும். 6,03,509 பேர் 20 வயசுக்கு மேலே இருக்கிற ஆண்கள் மாத்திரம். 20 வயசுக்கு கீழே இருக்கிற ஆண்கள் இன்னும் ஜாஸ்தி, பிள்ளைங்க, பெண்கள். புரியுதா? அப்போ எத்தனை லட்சம்? ஒரு 20 லட்சம் பேர். 20 லட்சம் பேர் பாரத்தை ஒரு ஆள் தாங்க முடியுமா? சொல்லுங்க, நியாயமா இல்லையா? அவர் அழுதது நியாயம்தான். இவ்வளோ பேர் என்னை பார்த்து அதை கொடு இதை கொடுன்னா நான் என்னங்க செய்வேன்? என்னால் தாங்க முடியாத பாரம். இப்போ நல்லா கவனிங்க, குடும்பமாக இருந்தாலும், ஊழியமாக இருந்தாலும், சபையாக இருந்தாலும், அது நல்லா மேலே வரணும்னா கூட இருந்து தாங்குகிற மக்கள் தேவை. கைகளை வைத்து கத்துற சோத்திரமான அது இல்லைன்னா இப்படிதான் மிஞ்சின பாரம். ஆனால் நல்லா கவனிங்க, ஆண்டவர் என்ன செய்கிறாரு? நல்ல ஆண்டவர் சொல்றாரு. இப்போ 17ஆம் வசனம் வாசிங்க. நான் இறங்கி வந்து அங்க சொல்றாரு, மூப்பரும் தலைவருமா இருக்கிற 16ஆம் வசனத்துல ஒரு 70 பேர். புரியுதா? இதெல்லாம் புதிய ஏற்பாட்டு அடையாளம், பழைய ஏற்பாடுல நேரலா சொல்றாரு. 12 சீடர்கள் ஏற்கனவே ஆண்டவர் செலக்ட் பண்ணிட்டார். அது பத்தல என்ன பண்ணாரு? அதிகமா திருப்பி ஒரு 70 பேரை தெரிந்து கொண்டார். அதே போல இங்க பழைய ஏற்பாடுல மோசேயை கர்த்தர் தெரிந்து கொண்டு அவனை தலைவனா அனுப்பி மீட்பனா அனுப்பி வழி நடத்துறார். இப்ப இவர் என்னால இது தாங்க முடியாத பாரம். புரியுதா? நான் ஒருத்தனா எப்படி தாங்கிறதுன்னு ஆண்டவர், நல்ல ஆண்டவர் என்ன சொல்றாரு? உன் மேல இருக்கிற அந்த ஆவியை, உனக்கு தலைவரா நீ யார் செலக்ட் பண்ற? ஒரு 70 பேர் செலக்ட் பண்ண, அவங்க மேலையும் நான் என்ன செய்வேன்? அந்த ஆவியை வச்சு உன்னோடு கூட அவர்களும் அதை சுமப்ப. அந்த வார்த்தை இருக்கா? சேர்ந்து வாசிங்க. உன்னோடு சேர்ந்து வாசிங்கள. உன்னோட கூட அவர்களும் அதை சுமப்பதற்காக. அப்ப எப்போ வைப்பாரு?
இதோ நாங்கள் வரோம், நீங்கள் சொல்கிறதெல்லாம் நாங்கள் செய்கிறோம். யாரை பார்த்து சொல்கிறோம்? சொல்ல மாட்டீங்களா? யாரை பார்த்து சொல்கிறாரு? உங்களை பார்த்தா சொல்கிறாரு, ஆண்டவரே நானும் வரோம். புரியுதா? இன்றைக்கி நிறைய பேர் என்ன பிரச்சனை, சர்ச்சை அவர் பார்த்துக்குவார். அவர் சர்ச்சுன்றது யார் பாடு? பாஸ்டர் பாடுன்ற வரைக்கும் உங்களுக்கு இதில் பங்கு இல்லை. புரியுதா? நாங்களும் வரோம், நாங்களும் சுமக்கிறோம் அப்படின்ட்டு நீங்கள் வந்தால் தான் அந்த ஆவியை உங்கள் மேலே வைப்பார் ஆண்டவர். இல்லைன்னா ஏனா தானோ நானும் வந்தேன், பேக் என்னது பேகை மூட்டை கிளம்புனேன், காணிக்க போட்டேன், இது இல்லை. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? சபைன்னா சொல்லுங்கள். சொல்ல மாட்டீங்க, இப்போல்லாம் சொல்ல மாட்டீங்களா? சொல்லுங்கள். உங்களோடு வாயத்தர சொல்லுங்களேன், உங்களோடு கூட நாங்கள் அதை சொல்லுங்க சுமப்பதற்காக வருகிறோம். அப்படிதானே? அமலேக்கு யுத்தம் பண்ணுறான். யாத்ரா 17ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் தான் சொல்கிறார், அமலேக்கோட போய் என்ன செய், யுத்தம் பண்ணு. நல்லா படிச்சு பாருங்க. ஆண்டவர் என்ன பண்ணுறாரு? யோசுவாவை இறக்கி விடுறாரு. அப்போ ஒரு யுத்தத்தை ஜெயிக்கணும்னா என்னென்ன பிளான் பாருங்க. மோசே யுத்தம் பண்ணல, யோசுவா தான் தலைவனாக இருந்து கீழே போய் யுத்தம் பண்ணுறாரு. மலை உச்சியில் யார் நிற்கிறாரு? சொல்லுங்க, மோசே நிற்கிறார். 17ஆம் அதிகாரம் நீ யாத்திராவை படிச்சு எடுத்து நோட் பண்ணி 8லேருந்து 13 வரைக்கும் மோசே என்ன பண்றார்? கைகளை உயர்த்துறார். அப்போ யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா ஜபத்தில் நிற்கிறதுக்கு ஒரு ஆள் தேவை. சொல்லுங்க வாயை திறந்து. சொல்ல மாட்டீங்களா? புரியுதா? இப்போ யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா, ஊழியமாக இருந்தாலும் உங்கள் குடும்பமாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் நல்ல மேலே வரணும்னா ஜெபிப்பதற்கு ஆட்கள் தேவை. அவர் மலை உச்சியிலேருந்து கையை உயர்த்துறாதான் ஜபம். எவ்வளோ நேரம் கை உயர்த்த முடியும்? கை சோர்ந்து போகுது. சோர்ந்து போய் கை கீழே வந்தோடனே எதிரி ஜெயிக்கிறான். அப்போ நம்ம ஜெயிக்கணும்னா ஜபம் விடக்கூடாது. கை வைத்து கத்துற சூத்திரம் பண்ணுங்க. அப்போ உடனே இவங்க பார்க்குறாங்க, மோசே கை மேலே இருந்தால் தான் அமலேக்கு தோக்குறான், தேவ ஜனங்கள் ஜெயிக்கிறாங்க. அப்போ இன்னொன்று பண்ணுவோன்ட்டு இன்னும் 2 பேர் வராங்க. புரிஞ்சுதா? இந்த பக்கம் ஆரோன், இந்த பக்கம் ஊர். 2 பேரும் வந்து அவங்க வேலை என்ன, மோசே கை இறங்காதபடிக்கு இவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்க 2 பேரும் இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் கையை பிடிச்சி அப்படி தாங்கி நிற்கிறாங்க. கல்லை கொண்டு வந்து மோசேக்கு போட்டு கல்லில் மோசையை உட்கார வச்சுட்டு இந்த பக்கம் ஒருத்தன் அந்த பக்கம் ஒருத்தன் ரொம்ப ஈஸியாக பிடிச்சிருக்கான். அப்போது நிரந்தரமாக அமலேக்கை முற்றிலுமாக என்ன செய்தார்கள்? முறியடித்தார்கள். கைகளை வைத்து கத்துற சூத்திரமான எத்தனை பேர் புரியுது? இப்போ குடும்பமாக இருந்தாலும் சபையாக இருந்தாலும் ஊழியமாக இருந்தாலும் ஜெபிப்பதற்கும் தாங்குவதற்கும் சப்போர்ட் பண்ணுவதற்கு என்ன வேணும் சொல்லுங்க? ஆட்கள் தேவை. கைகளை வைத்து கத்துற சூத்திரமான அதான் சொல்கிறேன். இது எனக்கு சொல்லுங்க மிஞ்சின பாரம், மிஞ்சின பாரம். ஆனாலும் கர்த்தர் போர் என்ன செய்யல, அந்த 70 பேரை நியமித்து அவங்க மேலே ஆவி வந்த உடனே அப்போ 2 பேர் அந்த சபை கூடி இருக்கிற ஆசிரியர் கூடாரத்துக்கிட்ட வராமல் வீட்டிலே இருந்துட்டான். ஆனால் 70 பேர் எழுதின பேரில் அவங்க 2 பேர் இருக்குது. பேர் என்ன? 2 பேர் எல்தாத் மேதாத். அப்படிதான் இருக்கும். நீங்கள் அப்புறம் படிச்சுப்பார். எல்தாத் மேதாத் அவங்க 2 பேர் எழுதிட்டாங்கன்றதால ஆண்டவர் எவ்வளோ கரெக்டாக அவன் வீட்டில் இருந்தாலும் அவன் மேலே ஆண்டவர் என்ன பண்ணிட்டாரு? அந்த அபிஷேகத்தை ஊத்துட்டார். உடனே யோசுவா சொல்றாரு, ஆண்டவனே அவங்க வந்து ஆசரிப்பு கூடாரத்துக்கு வராமல் வீட்டில் உட்காந்துட்டு தீர்க்கதரிசி சொல்கிறாங்க, அவங்கள தடை பண்ணுங்க. அது என்ன இங்கே ஒரு ஒழுங்கு இல்லை, சர்ச்சை தேடி வரல அப்படின்ன உடனே மோசே சொல்கிறாரு, நீ எனக்காக வைராக்கம் பாராட்டதப்பா, இந்த 70 பேரில் அந்த 7 லட்சம் பேர் மேலேயும் ஆண்டவர் ஆவியை ஊத்துனா எவ்வளோ நல்லா இருக்கும். புரியுதா? அப்போ அவருடைய நினைப்பு என்ன? புரியுதா? 70 பேரும் பத்தாது, அத்தனை பேர் மேல ஆண்டவர் ஆவியை ஊற்றி அத்தனை பேரும் ஊழியத்தில் தாங்குகிற மக்களாய் இருக்க வேண்டும். கைகளை வைத்து கத்துற சூத்திரம் மூலமா. ஆனால் தான் அதுக்கு பிறகு அவர்கள் ஜெயித்தார்கள். அதுக்கப்புறம் தான் காடை வருது. நீங்க படிச்சு பாருங்க. அந்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்பட்ட பிறகுதான் இதெல்லாம் நல்லா படிக்கணும். நீ வீட்டில் போய் அப்புறம் என்ன 11ஆம் அதிகாரம் முழுசும் படிங்க. அந்த ஆவியின் அபிஷேகம் ஊற்றப்பட்ட பிறகுதான் காடை வருது. அப்போ நீங்கள் திருப்தி ஆக்கணும்னா, உங்கள் குடும்பம் நல்லா இருக்கணும், செழிப்பாக இருக்கணும்னா முதல்ல தேவ திட்டத்துக்கு நீங்கள் என்ன செய்யுங்க? கீழ்ப்படியுங்க. எத்தனை பேர் புரியுது? நீங்கள் படிச்சு பாருங்க. அதற்கு பிறகு அங்கே காடைகள் வந்து பாளையத்தை சூழ்ந்து கொண்டது. இப்போ நல்லா கவனிங்க. மிஞ்சின பாரம் சொல்லுங்க. ஒரு மனுஷன் என்ன ஆகும்? சோர்வுக்குள்ளா.
மோசே சொன்ன மாதிரி நான் எவ்வளோ நாள் தாங்கிறது ஆண்டவரே, நான் ஒருத்தனா தாங்க முடியல, என்ன பண்ணுங்க, கொன்று போடுங்க. அப்படி சொல்லாதீங்க, அதை சொல்லக்கூடாதுன்றா இதெல்லாம் நம்ம படிக்கிறோம். புரியுதா? ஆண்டவர்கிட்ட ஜெபம், ஆண்டவரே நான் குடும்பமாக இருந்தாலும் என்ன ஒரு ஆளாக நான் கஷ்டப்படுறேன், எனக்கு உதவி செய்யும்படி இந்த குடும்பத்தில் மக்களை என்ன செய்யுங்க, எனக்கு ஒத்தாசை எழுப்புங்க. கைகள் வீதி கத்துற சூத்திரமானோம். ஆனால் கவனிங்க, இதுதான் ஆண்டவர் சொல்கிறார். பாரம் ஜாஸ்தினா என்ன செய், என்கிட்ட வருத்தப்பட்டு சொல்லுங்க, பாரம் சுமக்குள்ள நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு ரெஸ்ட் இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல் தருகிற ஆண்டவரை விட்டுறாதீங்க. அதே யாத்திராமத்தில் சொல்றார், என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். நல்லா கவனிங்க, ஆண்டவர் ஒரு நாளும் மிஞ்சின பாரத்தை சுமத்த மாட்டார். கொரிந்தியர்ல என்ன படிச்சோம், திராணிக்கு மேலாக சோதிக்கப்படுவதற்கு அவர் இடம் கொடுக்க மாட்டார். யோபுல ஒரு வார்த்தை இருக்கு பாருங்க, யோபுல அந்த வார்த்தை முடிச்சுட்டு அடுத்த பாயிண்ட் போயிடும். 34:23 யாராவது ஒருத்தர் வாசிங்க. 34:23 மனுஷன் தேவனோட வழக்காடும்படி அவர் அவன் மேல மிஞ்சின பாரத்தில் மிஞ்சினது ஒன்றையும் சுமத்த மாட்டார். எத்தனை பேர் புரியுது? நீங்க அவர்கிட்ட போய் கேள்வி கேட்காதபடிக்கு தானே வழக்காடும். என்ன ஆண்டவர், நான் ஒருத்தன் தானே கிடைச்சேன், நான் மாத்திரம் இவ்வளோ கஷ்டப்படணுமா அப்படின்ட்டு நீங்கள் அவர்கிட்ட போய் வழக்காட முடியாதபடிக்கு அவர் உங்கள் மேலே என்ன செய்ய மாட்டார் சொல்லுங்க, மிஞ்சினது ஒன்றை என்ன செய்ய மாட்டார், சுமத்த மாட்டார். அப்போ நீங்கள் எவ்வளோ தாங்குவீங்க, எவ்வளோ ஜெயிப்பீங்கன்றது யாருக்கு தெரியும்? ஆண்டவர் தெரியும். புரியுதா? அதனால் சொல்கிறார் ஆண்டவர், மிஞ்சினதை என்ன செய்ய மாட்டார், சுமத்த மாட்டார். ஆனால் ஒன்றே ஒன்று, மிஞ்சின பாரம் உங்களை சோர்வுக்குள்ளாக்காதபடிக்கு நீங்கள் ஜெபம் பண்ணால் உங்களுக்கு சப்போர்ட்டாக ஆண்டவர் என்ன செய்வார், ஆட்களை எழுப்புவார். கைகளை வைத்து கர்த்தரை ஸ்தோத்திரமானோ. முதல்ல என்ன பார்த்தோம் சொல்லுங்க, எது சோர்வு உண்டாக்குது? மிஞ்சின பாரம். ரெண்டாவது என்ன சொன்னேன், ரெண்டாவது என்ன மறந்துட்டீங்கல்ல, அதுக்குள்ள என்ன சொன்னேன், தோல்வி. இப்போ வாசிங்க, யோசுவா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். யோசுவா 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா 7. கர்த்தராகிய ஆண்டவரே, எங்களை அழிக்கும்படி எமோரியர் கையில் எங்கள் ஒப்பு கொடுப்பதற்காகவா தேவரீர் இந்த ஜனத்தை யோர்தானை கடக்க பண்ணினீர். நாங்கள் யோர்தானுக்கு அப்புறத்தில் மன திருப்தியாய் இருந்து விட்டோமானால் நலமாய். இந்த வார்த்தை நல்லா கவனிங்க, இது ஒரு ஃபெமிலியரான ஒரு வார்த்தை. சொல்லுங்க, யார் அடிக்கடி சொன்னாங்க? இஸ்ரவேல் ஜனங்க அடிக்கடி சொன்ன வார்த்தை. இஸ்ரவேல் ஜனங்கள் அவங்க தான் சொன்னாங்க. அங்கே பார்த்தா செங்கடல் அங்கே நிற்கிது, பார்வோன் துரத்திட்டு வரான். என்ன சொன்னாங்க, எகிப்தில் பிரேத குழி இல்லைன்னையா எங்களை கொண்டு வந்தீங்க, நாங்கள் அங்கேயே செத்தா நல்லா இருந்திருக்குமே. முந்தா நாள் நினைக்கிறேன், ரெகுலராக படிக்கும்போது இந்த பகுதி வருது. எனக்கு ரொம்ப ஷாக். யோசுவா எவ்வளோ விசுவாசம் உள்ள வீரன்ல, அமலேக்கை ஜெயிச்சாரு. மோசேக்கு அடுத்து யோசுவா தான் தலைவர். அந்த தலைவரை இந்த வார்த்தை சொல்லிட்டார், ஏன் ஆண்டவரே எங்களை கொண்டு வந்தீங்க, அங்கேயே மன திருப்தியாக இருந்திருப்போமே. ஏன் ஒரு தோல்வி? இது வரைக்கும் வரிசையாக அவங்க ஜெயிச்சுக்கிட்டே வந்தாங்க. சொல்லுங்க, இது வரைக்கும் வரிசையாக மோசேயிலிருந்து அப்படி யோசுவாலாம். அதுக்கு முந்தின அதிகாரம் தான் 6ஆம் அதிகாரத்தில் எரிகோவை ஜெயிச்சார்கள். எப்படி? ஒரு யுத்தம் பண்ணல, ஒரு அம்பு எய்யல, ஒரு பட்டயத்தை எடுக்கல, பாடினாங்க, துதித்தாங்க. எரிகோ தகர்ந்து விழுந்தது, இடிந்து தரைமட்டமானது. எல்லாரையும் என்ன செய்தார்கள், சங்காரம் பண்ணினார்கள். அப்போ அவ்வளோ பெரிய ஜெயம். ஆனால் அதை விட சின்ன ஒரு ஊர், அதை போய் சர்வே பண்ணிட்டு வந்த சொல்கிறாங்க, எல்லாரும் போத்த வேற ஒரு 3000 பேர் போனால் போதும். ஆனால் என்னாச்சு, தோற்கடிக்கப்பட்டார்கள். அப்போது ஒரு தோல்வி ஒரு மனுஷனை எப்படி பேச வைக்குது பார்த்தீங்களா? அதான் நம்ம சொன்னேன், தோல்வி என்பது சொல்லுங்க முடிவல்ல, வெற்றி என்பது நிரந்தரம் அல்ல. வெற்றி நிரந்தரமானா நீங்க நிரந்தரமா ஆண்டவரை பற்றி கொண்டே இருந்தா ஜெயிச்சுக்கிட்டே இருப்பீங்க. நல்லா புரிஞ்சுங்க. அப்போ இங்க என்ன சொல்றாரு, எங்களை ஏன் இங்க கொண்டு வந்தீங்க, அங்கே இருந்துட்டா நல்லா இருக்குமே. காரணம், ஆயில போனவன தோற்று போனார்கள். ஆனால் ஆண்டவர் விட்டாரா பாருங்க. வாசிங்க தொடர்ந்து 7ஆம் அதிகாரம் 5லிருந்து
வாசிங்க. 36 பேரை வெட்டி. நல்லா கவனிங்க. இப்போ இங்க தங்கள் தலைகளில் புழுதியை போட்டுக்கொண்டு இப்போ பேசுறார். ஆண்டவரே, நாங்க தோத்துட்டோமே, இப்போ இந்த சத்துருக்கள்லாம் இதை பார்த்துட்டு அவ்வளவுதான், இஸ்ரவேல் ஜனங்களை ஈஸியா ஜெயிச்சிடலாம் போல இருக்கு அப்படின்ட்டு எல்லா எதிரிகளும் ஒன்னா கூடி எங்களை மொத்தமா அழிச்சிருவாங்களே. அவர் சொல்றாரு, அப்பொழுது 9ஆம் வசனத்தில் ஒரு வார்த்தை, என்ன பிடித்த ஒரு வார்த்தை, எங்கள் பேரை பூமியில் இராதபடி வேறற்று போக பண்ணுவார்களே, எங்களை மொத்தமா அழிச்சிருவாங்களேன்ட்டு. அதோட விடல, ஒரு வார்த்தை வைக்கிறார் பாருங்க. அப்பொழுது உமது மகத்தான நாமத்துக்கு என்ன செய்வீர்? நாங்க தோத்து போயிடுவோம், நாங்க சங்கரிக்கப்படுவோம். ஆனா யாருக்கு அவகீர்த்தி? ஆண்டவர் நாமத்துக்கு. இது வரைக்கும் இந்த ஜனங்களை ஜெயிக்க வச்சு எல்லா தேசங்களையும் சுதந்திரமா கொடுத்தாரு. ஆனா ஒரு சின்ன ஊர்ல அவங்கள தோக்க வச்சுட்டாரு அப்படின்ட்டு யாரை தூஷிப்பாங்களாம்? உங்களுடைய மகத்துவமான நாமத்தை தூஷிப்பாங்களா? அப்பா அதுக்கு என்ன செய்வீங்க? எப்படி கேட்கிறாரு பாரு. ஜெபம் பண்ணா இப்படிலாம் ஜெபம் பண்ண கத்துங்க. அதுக்காக ஆண்டவர் அப்படி கேள்வி கேட்டு கார்னர் பண்ணணும் அப்படி கற்றுக் கொடுக்கல. புரியுதா? அதாவது ஆண்டவர் மகிமை அப்படி சார்ந்து நீங்க என்ன செய்யுங்க? ஜெபம் பண்ணுங்க. கைகளை வைத்து கத்துற சூத்துறப்போ ஒரு தோல்வி மனுஷனை என்ன செய்யுது? சோர்ந்து போக வச்சு, நாங்கள் அங்கே செத்து இருந்தாலே நல்லா இருக்குமே, இங்கே இருக்கையா கொண்டு வந்தீங்க. எல்லா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒவ்வொரு தடவை சொன்ன அதே வார்த்தை தான். தண்ணி இல்லைன்னு தண்ணி தாகத்தில் சாவதுக்காக இங்கே கொண்டு வந்தீங்க, சாப்பாடு இல்லைன்னு பசியில் சாவதுக்காக கொண்டு வந்தீங்க. இப்படி வரிசையை சொல்லிட்டே இருக்கிறான். அந்த வார்த்தை யோசுவா சொன்னதா ரொம்ப கஷ்டம் இல்லை? என்ன 13ஆம் அதிகாரத்தில் அங்கே ஏனாக்கின் புத்தர்கிட்ட சாவடிக்கிறக்கா எங்களை கொண்டு வந்தீங்க. இதெல்லாம் பார்த்து அவன் ஆப்போசிட்டா நெகட்டிவா இல்லாம பாசிட்டிவா விசுவாசத்தோடு பேசின யோசுவா ஒரு தோல்வி வந்தவன என்ன பண்ணிட்டாரு? அவங்க பேசின வார்த்தை இவர் பேச ஆரம்பிச்சார். புரியுதா? அதுக்கு முன்னாடி அதே 1ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்றாரு? நான் மோசையோடு இருந்தது போல ஆண்டவர் சொல்றாரு, உன்னோடு இருப்பேன், நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் சொல்லுங்க ஒருவனுக்கு முன்பாக எதிர்த்து நிற்க முடியாதுன்ட்டாரு. அப்போ அந்த தோல்வி வந்தவன அதெல்லாம் மறந்துடுது. உங்களுக்கு தான் சொல்றேன், ஏதாவது வந்துச்சுன்னா அதே நினைக்காதீங்க. இதுக்கு முன்னாடி ஆண்டவர் என்னென்னலாம் சொன்னார், என்னென்னலாம் செஞ்சார், அதை செஞ்சு பாருங்க. 77ஆம் சங்கீதத்தில் தான் சொல்றாரு, உம்முடைய பூர்வ காலத்து அதிசயங்களை என்ன செய்வேன்? நான் நினைத்து பார்ப்பேன். உம்முடைய வலது கருத்துள்ள வருஷங்களை என்ன செய்வேன்? நினைத்து பார்ப்பேன். அப்படின்னா அர்த்தம், இதுக்கு முன்னாடி ஆண்டவர் காப்பாத்தினார், இனி வருங்காலத்தில் எனக்கு நல்லது வச்சிருக்கிறார், ஆகையினால நான் ஜெயிப்பேன். கைகளை வீதிக்கத்துல சூத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? அப்போ ஒரு தோல்வி ஒரு யோசுவாவுக்கு என்னத்தை கொண்டு வந்துச்சு? பயத்தை, என்னது சோர்வை கொண்டு வந்து இப்படி பேச வச்சது. ஆனாலும் ஆண்டவர் எதனால வந்ததுன்றது கண்டுபிடிச்சார். அங்க ஒரு ஆகான், ஆண்டவர் என்ன சொன்னார்? முன்னாடியே சொல்லிட்டார், சாபத்தீடானதை எதை என்ன செய்யாத, நீ எடுத்துக்கொள்ளாத, பொண்ணு வெளியே கர்த்தருடைய பொக்கிஷத்துல வரணும். அவன் என்ன பண்ணா? பொன் பாலத்தை கொண்டு வந்து, வெள்ளிய பொண்ணை கொண்டு வந்து அவன் கூடாரத்தில் புதைச்சு வச்சிட்டான். கடைசியில் என்னாச்சு? ஒரு மனுஷன் செஞ்ச தப்புக்கு என்னாச்சு? அத்தனை ஜனங்களும் தோற்கடிக்கப்பட்டார்கள். இதான் பிரசங்களை சொல்றார். செத்த ஈக்கள் தைலக்காரனுடைய பரிமள தைலத்தை கெட்டு நாரப்போக பண்ணும். அதே போல ஒரு மனுஷன் சொற்ப மதியினம். புரியுதா? அதனால நல்லா கவனிங்க. ஏதாவது ஒரு சின்ன காரியம் உங்க வாழ்க்கை என்ன செய்யக்கூடாது? கரைப்படுத்தக்கூடாது. ஜாக்கிரதையா இருங்க, நீங்க ஜெயிப்பீங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா யோசுவா ஜெயிச்சுக்கிட்டே தான் இருக்கு. ஆண்டவர் கண்டுபிடிச்சி அது ஒரு வார்த்தை இருக்கும், அந்த வசனம் வாசிங்க, அப்போதான் புரியும். 26ஆம் வசனம், 7:26 வாசிங்க. அவன் மேல் அந்த ஆகான கொண்டு வந்து எடுத்துன்னு வந்த எல்லாத்தையும் குழி தோண்டி புதைச்சி அவன் மேல் இந்நாள் வரைக்கும் இருக்கிற பெரிய கற்குவைகளை குவித்தார்கள். இப்படியே கர்த்தர் தமது கோபத்தின் உக்கிரத்தை விட்டு மாறினார். அப்போ தப்புக்கு பரிகாரம் பண்ணாதான் ஆண்டவர் என்ன செய்யறாரு? கோபத்தை விட்டு நீங்கிறார். அதை மறைக்கிற வரைக்கும் இப்படிதான் இருக்கு. எத்தனை பேர் புரியுதா? கோபத்தை விட்டு மாறின உடனே 8ஆம் அதிகாரத்துல நீங்க வரிசையா பார்த்தா ஜெயம் 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 தான். கைகளை வைத்து கத்துற சூத்திரம் ஆகிட்ட போறார். அங்க ஒரு ஐடியா சொல்றாரு ஆண்டவர். 8ஆம் அதிகாரம் ஒரே ஒரு வார்த்தை, நேரம் இல்லாத சுருக்கமாக 18 மாத்திரம் வாசிங்க. 8:18.
அப்பொழுது கர்த்தர் யோசுவாவை நோக்கி, உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆயிக்கு நேராக நீட்டு, அதை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன் என்றார். அப்படியே யோசுவா தன் கையில் இருந்த ஈட்டியை பட்டணத்துக்கு நேராக நீட்டினான். 26 அதே வார்த்தை இருக்கும். ஆயின் குடிகளை எல்லாம் சங்கரித்து தீரு மட்டும் யோசுவா ஈட்டியை நீட்டி கொண்டிருந்த தன் கையை மடக்கு. இதுவும் அங்க வருது. மோசே கையை உயர்த்தினா இஸ்ரவேல் ஜனங்கள் ஜெயிச்சாங்க. இது ஒரு ஐடியா. நீ அந்த உன் கையில் இருக்கிற ஈட்டியை ஆய்க்கு நேரம் நீட்டுன்றார். இதெல்லாம் என்னன்னா, நல்லா கவனிங்க, நல்ல அருமையான பரிசுத்தவான்கள் சொல்றது புரியுதா? அந்த கையை அப்படி உயர்த்தும் போது தேவ தூதர்கள் வந்து உங்களுக்காக யுத்தம் செய்யறாங்க. அப்படின்னா அர்த்தம், என்னாலெல்லாம் ஆண்டவரே நீங்க தான் அப்படின்ட்டு கைகளை நீங்க ஆண்டவருக்கு நேராக உயர்த்தும் போது, தீமோத்தேயு புதிய ஏற்பாடுல தான் இருக்கும். தங்கள் கைகளை, பரிசுத்தமான கைகளை என்ன செய்யணுமா, தேவனுக்கு நேராக உயர்த்தி என்ன செய்யணும், எல்லா இடத்திலும் ஜெபம். அப்ப நீங்க கையை உயர்த்தும் போது உங்களுக்காக தேவ தூதர்கள் என்ன செய்கிறார்கள் சொல்லுங்க, யுத்தம் செய்கிறார்கள். கைகளை வைத்து கத்துற சூத்திரம் முழுசா ஜெயிக்கிற வரைக்கும் அந்த கையை நீட்டிக்கிட்டே இருக்கிறான். பாருங்க, அதுல நடந்தது ஒரே ஒரு வார்த்தை. சரி, இன்னொரு சம்பவம் வாசிங்க. 10ஆம் அதிகாரம். அதுக்கப்புறம் 10ஆம் அதிகாரத்தில் 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசிங்க. யோசுவா எப்படி ஜெயிச்சார்? சூரியனே நீ கிபியோன் மேலும், சந்திரனே நீ ஆயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்று. அதாவது அடுத்தது 5 ராஜாக்கள் சேர்ந்து வராங்க. கிபியோன் இவங்க கூட சேர்ந்ததால, கிபியோன் குடிகள் சேர்ந்ததால 5 ராஜாக்கள் சேர்ந்து வராங்க. 5 ராஜாக்கள் சேர்ந்து வரும்போது ஆண்டவர் சொல்ல, நீ பயப்படாத, அவங்கள நீ ஜெயிப்ப. அதே போல போறார் இவர். போய் யுத்தத்துக்கு போகும்போது இவங்க ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. ஆனா முழுசா என்ன செய்யல, யுத்தம் முடியல. ஒருவேளை நைட் ஆயிடுச்சுன்னா யுத்தம் பண்ண முடியாது. திருப்பி அடுத்த நாள் எப்படி ஆரம்பிக்கணும்னா எப்படி தெரியாது. அதனால இவர் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணி சொல்றாரு, ஆண்டவரே இந்த யுத்தத்துல நாங்க ஜெயிக்கிற வரைக்கும் எது நிக்கணும் சொல்லுங்க. சூரியன் மறையக்கூடாது, சந்திரன் வரக்கூடாது. எப்படி சொல்றாரு? அதற்கு போல ஒரு மனுஷனுடைய சொல் கேட்ட நான் அதுக்கு முன்னும் இல்லை, அதற்கு பின்னும். எப்படி ஜெயிக்க வைக்கிறார்? சூரியன் நடு ஆகாயத்தை அவங்க ஜெயிக்கிற வரைக்கும் என்ன செய்ததான், நடு ஆகாயத்தில் நின்றது. சந்திரன் தீவிரிக்காமல் இருந்தது. புரியுதா? அதுக்கு முன்னாடி இன்னொரு வசனம். அதுக்கு முன்னாடி அதே 10:10 வாசிங்க. முறியடித்தார்கள். 11 அவர்கள் பெத்ரோனிலிருந்து இறங்குகிற வழியிலே இஸ்ரவேலுக்கு முன்பாக ஓடி போகையில் அசேக்கா மட்டும் ஓடி போகிற அவர்கள் மேல் கர்த்தர் வானத்திலிருந்து பெரிய கற்களை விழப்பண்ணினார். அவர்கள் செத்தார்கள். இஸ்ரவேல் புத்திரர் பட்டயத்தால் கொன்றவர்களை பார்க்கிலும் கல்மழையினால் செத்தவர்கள். எப்படி ஆண்டவர் யுத்தம் பண்றாரு பாத்தீங்களா? அப்ப நல்லா கவனிங்க. ஒண்ணு கையை ஆண்டவர் நேரா உயர்த்துங்க. இங்க வந்து கொஞ்ச நேரம் கையை உயர்த்தி ஆராதனை பண்ணுங்கன்னா கை வலிக்குதுன்றீங்க இல்ல? கையை உயர்த்தினா எவ்வளவு நடக்குது பாத்தீங்களா? ஜோமனமும் மாத்திரம் கர்த்தரை துதிக்கும் போது என்ன செய்யுங்க, கைகளை உயர்த்துங்க. உங்களுக்கு புறமா எழும்புகிற சத்துருக்கள் மேல கர்த்தர் யுத்தம் பண்ணுவார். புரியுதா? யோசுவா கையை நீட்டிட்டு கையை மடக்கல, ஜெயிக்கிற வரைக்கும். எல்லாத்துக்கும் மேல சூரியனை நிறுத்தினார், சந்திரனை நிறுத்தி முழுசா கர்த்தர் ஜெயிக்கார். பின்னால பாத்தீங்கன்னா அந்த 10, 11 அப்படி வரிசையா பார்த்தா ஒரு ராஜாவை ஜெயிச்சுக்கிட்டே வராங்க. புரியுதா? ஆனா நல்லா கவனிங்க, ஒரு தோல்வி வந்தவனே என்ன செய்யாதீங்க, சோர்ந்து போவாதீங்க. அதுக்கு என்ன ரீசன், ஏன் வந்தது, உட்காந்து ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் உணர்த்துவார். அதுல இருந்து நீங்க என்ன செய்யணும், செட்ரைட் ஆகி வந்துடணும். வந்துட்டா தொடர்ந்து நமக்கு கர்த்தர் சொல்லுங்க ஜெயம் கொடுப்பார். 2 பார்த்தோமா? மிஞ்சின பாரம் சோறு உண்டாகும். ஒரு தோல்வி சோறு உண்டாக்கணும், அது முடிவல்ல. 3வது பயம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம். 1 ராஜாக்கள் 19 அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிங்க. யாரு? எலியா.
அவன் வனாந்திரத்தில் ஒரு நாள் பிரயாணம் போய் சூரச் செடியின் கீழ் உட்கார்ந்து தான் சாக வேண்டும் என்று கோரி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல. இதை நம்ம அடிக்கடி பார்த்துட்டோம். இருந்தாலும் சொல்கிறேன், சூரச் செடி கீழே போய் படுத்துக்கிட்டு எனக்கு என்ன வரணும்? சாகு. நான் எல்லா பிதாக்களை பார்க்க நான் நல்லவன் ஆண்டவரே, நான் ரொம்ப கெட்டவன், அதனால் என் உயிரை என்ன செய்யுங்க, எடுத்துங்க. இப்போ நல்லா கவனிங்க, இது ஏன் வந்ததுன்னா அந்த எசேபேல் சொன்ன ஒரு வார்த்தை. ஆகாபுடைய மனைவி என்ன சொல்கிறா? எசேபேல் சொல்கிறா, 2ஆம் வசனம் வாசிங்க. எசேபேல் எலியாவிடத்து ஆள் அனுப்பி, அவர்கள் ஒவ்வொருவருடைய பிராணனுக்கு செய்யப்பட்டது போல நான் நாளை இந்நேரத்தில் உன் பிராணனுக்கு செய்யாதே போனால் தேவர்கள் அதற்கு சரியாக அதற்கு அதிகமாக எனக்கு செய்ய கடவர்கள் என்று சொன்னான். அது அவனுக்கு தெரிந்தபோது தன் பிராணனை காக்க பெயர்சபாவைக்கு புறப்பட்டு போய் என்ன பண்ணிட்டாரு? சூரச் செடியில் போய் படுத்துட்டார். நல்லா கவனிங்க, இந்த எலியா எவ்வளோ பெரிய ஆளு எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். சொல்லுங்க, கர்த்தரே தெய்வம், கர்த்தரே தெய்வம்ட்டு 18ஆம் அதிகாரத்தில் எல்லா ஜனங்களும் மனம் திரும்ப வச்சார். 2வது, அவங்க 850 பொய் தீர்க்கதரிசிகள் இருக்கா? 40ஆம் வசனம் வாசிங்க, 18:40. அப்பொழுது எலியா அவர்களை நோக்கி, நீங்கள் பாகாலின் தீர்க்கதரிசிகள் ஒருவனும் தப்பி போகாதபடிக்கு அவர்களை பிடியுங்கள் என்றான். அவர்களை பிடித்த போது எலியா அவர்களை கீழே கீசோன் ஆற்றங்கரையில கொண்டு போய் அங்கே அவர்களை வெட்டி போட்டான். எத்தனை பேரை வெட்டி போட்டான்? 400 + 450. தோப்பு விக்கிரகம், பாகால் தீர்க்க 2 சேர்த்து மொத்தம் 850 பேர். இவ்வளோ பெரிய சாகச வீரர். என்ன வந்துச்சு? ஒரு பொம்பளை சொன்ன வார்த்தை, எங்க ஆளுங்களை நீ பண்ணல, உனக்கு நாளைக்கு இதே மாதிரி பண்ற பாரு. என்னைக்கு சொல்லுங்க, என்னைக்கு? நாளைக்கு. இதான் அவன் வார்த்தை. நாளைக்கு தானே, இன்னைக்கு நான் ஜெயிப்பேன்னு சொல்லுங்க. புரியுதா? நாளைக்கு தானே, இன்னைக்கு கர்த்தர் கூட இருக்கிறாரு. ஆனா இவர் என்ன ஆச்சு? அந்த வார்த்தை அவனுக்கு என்ன உண்டாக்கிடுச்சு சொல்லுங்க? பயம் உண்டாக்கிடுச்சு. ஆனாலும் ஆண்டவர் விட்டாரா? அவனை தட்டி எழுப்பி, என்ன படுத்திருக்க இங்க, நீ என்ன படுத்திருக்கிற இங்க, உனக்கு என்ன வேணும்? தட்டி எழுப்பி தேவதூதனை அனுப்பி என்ன பண்றாரு? போஜனம் பண்ணு, சாப்பாடு கொடுக்குறாரு. சுட சுட தலையிலே சுடப்பட்ட அப்பம் அடையும் தண்ணியும் கொடுத்து இவனை முதல்ல பலப்படுத்துறாரு. பலப்படுத்திட்டு அப்புறம் சொல்றாரு, நீ போக வேண்டிய பிரயாணம் பண்ண வேண்டிய தூரம் வெகு தூரம். அவங்க போட்டிருக்கோம், அந்த போஜனத்தின் பலத்தினால் சொல்லுங்க 40 நாள் ராத்திரி பகல் ஓரேப் என்ற தேவ பர்வதம் மட்டும் என்ன பண்ணாரு? 40 நாள் நடந்துட்டாரு. ஒரு சாப்பாடு. அதுக்காக அந்த ஒரு சாப்பாடு என்ன சாப்பாடு இல்லை, நீங்க தேவ சமூகத்தில் காத்திருந்தா அவர் கொடுக்கிற பலன், அவர் கொடுக்கிற கிருபை எல்லாவற்றையும் சாதிக்கத்தக்கதான பலனை உங்களுக்கு தரும். கைகளை வீதிகத்துல சூத்திரம் பண்ணுவோமா? புரியுதா? 40 நாள் பிரயாணம் பண்ணி போட்டு அப்போதான் அதுக்கப்புறம் ஆண்டவர் பேசுறார். என்னன்னா அவன் செய்ய வேண்டிய காரியம் சொல்றாரு. என்ன சொல்றாரு? 16ஆம் வசனம் 16, நிம்சின் குமாரனா யெகூவை இஸ்ரவேலின் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. அடுத்தது, ஆபேல் மெகாலா ஊரானான சாப்பாத்தின் குமாரனாக எலிசாவை உன் ஸ்தானத்திலே அபிஷேகம் பண்ணு. 15 அதுக்கு முன்னாடி ஆசேகேலை சீரியாவின் மேல் ராஜாவாக அபிஷேகம் பண்ணு. நல்லா கவனிங்க, முதல்ல சீரியா மேல ஆசேகேலை ராஜாவா அபிஷேகம் பண்ணு. 2வது அடுத்தது இஸ்ரவேல் மேல யார? யெகூவ ராஜாவா அபிஷேகம் பண்ணு. 3வது சொன்னது உன்னுடைய ஸ்தானத்துல. அப்போ அவருக்கு தெரிஞ்சிச்சு இவர் மேல போறாரு. உன்னுடைய ஸ்தானத்துல எலிசாவை அபிஷேகம் பண்ணு. இவரு எவ்வளோ ஒரு சோர்ந்து போயிருந்தா, இவர் முதல் வேலை என்னது? ஆசேகேலை ராஜாவா சீரியா மேல அபிஷேகம், அதான் முதல் வேலை. அவர் விட்டார். 2வது யாரவா? யெகூவை இஸ்ரவேல் ராஜாவா அபிஷேகம் பண்ணு, அதையும் விட்டார். 3வது உன்னுடைய ஸ்தானத்துல எலிசாவை தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணி. இவர் பார்த்தார், 2 ராஜாக்களை அவனை அழிச்சு இவனை நான் செய்யணும். ஏற்கனவே நம்ம என்ன செஞ்சிருக்கிறோம்?
எவ்வளோ உள்ள சோறு இருந்தால் அதை செஞ்சிருப்பாங்க. 2த்தை விட்டார். ராஜாவை மாத்திர வேலையெல்லாம் விட்டார். விட்டுட்டு ரொம்ப ஈஸியாக இருக்கிற வேலை என்ன? எலிசா போகும்போது சால்வை போட்டார். நான் உன்ன என்ன செய்கிறேன், என்னுடைய ஸ்தானத்தில் அபிஷேகம் பண்ணுறேன்னு சிம்பிளாக சொல்லிட்டேன். நல்லா கவனிங்க. ஆனாலும் ஆண்டவர் நல்லவராக இருக்கிறதால எலிசா மேலே அந்த அபிஷேகம் வந்ததால எலியா செய்ய வேண்டிய வேலையை யார் செஞ்சார்? எலிசா செஞ்சு முடிச்சார். ஆக மொத்தம் ஆண்டவருடைய வேலை நிற்கலை. ஆனால் இது யார் செஞ்சிருக்கணும்? எலியா தான் செஞ்சிருக்கணும். ஆனால் இவர் 2 பேரை விட்டார். 2 விஷயத்தை விட்டார். 3வது விஷயத்தை செஞ்சார். எலிசா இதையெல்லாம் என்ன செஞ்சார் சொல்லுங்க? செய்து முடித்தார். இது எதுக்கு சொல்கிறேன்? நல்லா கவனிங்க. பயம். நல்லா கவனிங்க. எலியா சாதாரணமான ஆள் இல்லைங்க. புரியுதா? அவர் எலிசா சொல்கிறாரு, அந்த மேலே பரலோகத்துக்கு ஏறி போகும்போது என்ன சொல்கிறார்? 2:12. யாராவது வாசிங்க. 2:12. 2 ராஜாக்கள் 2:12. என் தகப்பனே, வாசிங்க அதை. என் தகப்பனே, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே என்று புலம்பினான். என்ன சொல்றாரு? இஸ்ரவேலுக்கு ஜெயம் எதனால? ரத வீரர்ல. ரத வீரர் குதிரைவே யார் இருக்கிறாங்க? எலியா இருந்தார். அவ்வளோ ஒரு பராக்கிரமம் உள்ள ஒரு ஆளு. ஒரு பொம்பளை சொன்ன வார்த்தை என்ன உண்டாக்கிடுச்சு சொல்லுங்க? பயம் உண்டாக்கிடுச்சு. அதுக்கு முன்னாடி இன்னொரு சம்பவம் நடக்குது. அதுக்கு முன்னாடி அந்த அகசியா, இஸ்ரவேலின் ராஜா அகசியா என்ன பண்றா? வியாதியில் இருக்கும்போது அங்கே தேவன்கிட்ட விசாரிக்கிறதுக்கு விட்டுட்டு 1 அதிகாரம், இதெல்லாம் 2 ராஜாக்கள் 1 அதிகாரம், தேவன்கிட்ட விசாரிக்கிறத விட்டுட்டு எலியாவிட்ட தான் விசாரிச்சிருக்கணும். பாகால் கிட்ட போய் விசாரிக்கிறது, பூசாரி கிட்ட போய் விசாரிக்கிறது ஆள் அனுப்புறாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, நீ பாகால தேடினதுனால, என்னை விட்டுட்டு பாகால தேடினதுனால ஏறின கட்டிலேருந்து இறங்க மாட்டேன். ஆண்டவருடைய தீர்ப்பு. எலியா என்ன சொல்லிட்டாரு? ஏறின கட்டு விசாரிக்க அனுப்புறாரு. போகிற வழியில் பாதியில் கூப்பிட்டு எங்கடா போகிற? விசாரிக்க போகிற. போய் அவன்கிட்ட போய் சொல்லு. ஆண்டவர் என்ன சொல்கிறாரு? நீ பாகால்கிட்ட போய் விசாரிக்க முன்னாடி உனக்கு முடிவு நான் சொல்கிறேன். என்னை விட்டுட்டு அங்கே போனதால் ஏறின கட்டுலேருந்து எத்தனை பேர் புரியுது? இப்போ எந்த சூழ்நிலை வந்தாலும், தோல்வி வந்தாலும், ஜெயம் வந்தாலும், நன்மை வந்தாலும், தீமை வந்தாலும் யார்கிட்ட தான் போகணும் சொல்லுங்க? ஆண்டவர்கிட்ட தான் போகணும். விட்டுறாதீங்க. தீர்ப்பு சொன்ன உடனே ராஜா கோவம். யாரா அவன் அப்படி சொன்னது? தோல்வோட போட்டிருந்தான் மயிர்கத்து அப்படி இதெல்லாம் அவனுடைய அடையாளத்தெல்லாம் சொன்ன உடனே போய் அவனை பிடிச்சிட்டு வா. அப்புறம் படிச்சு பாருங்க. அந்த 1 அதிகாரம் 50 சோல்ஜர்ஸ் அனுப்புறான். 50 போர் வீரர்கள் போய் எலியாவை பிடிக்கிறதுக்கு அங்கே கர்மேல் பர்வத்தில் இருக்கிற எலியா கிட்ட வந்தோடனே அந்த தலைவன் சொல்றான், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமா வர சொல்றார். அப்போ எலியா சொல்ற, நான் தேவனுடைய மனுஷனா? நான் தேவனுடைய மனுஷனானா வானத்திலிருந்து அக்னி இறங்கி உன்னையும் உன் கூட 50 பேரை பட்சிக்க கடவுதுன்னு அவனும் 50 பேரும் செத்தான். அக்னியில பட்சி பாருங்க, முழுசும் சுட்டரிக்கப்பட்டார்கள். அதுக்கப்புறம் இவர் செத்த உடனே உடனே அந்த ராஜா இன்னொரு 50 பேர் இன்னொரு தலைவன் அனுப்புறான். அவங்க போய் அதே வார்த்தை சொல்றான், தேவனுடைய மனுஷனே, ராஜா உன்னை சீக்கிரமா வர சொல்றாருன்னு. நான் தேவனுடைய மனுஷனா அப்படின்னா என்னை பிடிக்க நீ வந்தியா? அக்னி இறங்கி ஒன்னே 50 பேரும் படிச்சுக்கிறது. அந்த 2வது குரூப்பும் காலி. 3வது குரூப் அனுப்பும்போது தான் அவன் தெரிஞ்ச, ஐயோ ஏற்கனவே 100 பேர் பஸ்மம் ஆயிட்டான், நம்மளும் போய் இவங்ககிட்ட ஏதாவது தகாத விதத்தில் பேசினா நம்மளும் போயிடுவோன்ட்டு முழங்கால் படிக்கிட்டு பணிவான், ஐயா அந்த 50 பேர் செத்தா மாதிரி நாங்கள் சாக மாட்டோம், அவங்கள பட்சித்தா மாதிரி நாங்கள் பட்சிக்கிறது தயவுசெய்து ஏதாவது சொல்லிடாத, எங்கள் பிராணம் நம்முடைய பார்வைக்கு அருமையாக இருப்பதாகணும்னா புரட்டு வர. நல்லா புரிஞ்சுங்க. இப்போது எவ்வளோ வல்லமையுள்ள ஒரு ஆள், நான் எதுக்கு சொல்கிறேன், எவ்வளோ வல்லமையுள்ள ஆள் ஒரு வார்த்தைக்கு பயந்தார். அப்படிதான் பிடிச்சா என்ன சாகடிக்க முடியுமா? புரியுதா? 50 சோல்ஜர்ஸ் தலைவன் வந்தாலே அக்னி இறங்கி பட்சித்ததை இவருக்கு ஒன்றும் பண்ணல. அவ்வளோ பாதுகாக்கிற தேவன் இருக்கும்போது ஒரு மனுஷனுடைய வார்த்தை எலியாவுக்கு என்ன வந்துச்சு சொல்லுங்க? பயம். அதனால சொல்கிறேன், கவனிங்க, பயத்துக்கு சொல்லுங்க இடம் கொடுக்காதீங்க. கையில் வைத்து கத்துற சூத்திரமும் தேவன் நமக்கு சொல்லுங்க
பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை தந்திருக்கிறார். அப்போ இவ்வளோ வல்லமை உள்ள ஒரு மனுஷன் சொன்ன வானத்தில் அக்னி இறங்குது, பலிகளை பட்சிக்குது, மனுஷனை பட்சிக்குது. அவ்வளோ ஒரு பாதுகாப்புள்ள ஒரு மனுஷனுக்கு ஒரு வார்த்தை பயம் உண்டாது. அதனால் எதுக்கும் பயப்படாதீங்க, கர்த்தரை சார்ந்து கொள்ளுங்க, நீங்கள் ஜெயிப்பீங்க. கடைசி வரைக்கும் பார்த்தா நான் சாவணும்ன்ட்டு விரும்பின எலியாவை கடைசி வரைக்கும் சாவே காணாதபடிக்கு அக்னிமயமான ரதங்கள் குதிரைகள் வந்து எலியாவையும் பிரித்தது. எலியா மேகத்தில் ஏறி எங்கே போயிட்டாரு? பரலோகத்துக்கு போயிட்டார். அந்த எலியா தான் மறுரூப மலையில் இயேசுவோடு வந்து பேசுகிறார். எதுக்கு? இயேசுவை பலப்படுத்துறது. எப்படிப்பட்ட ஆளை மாத்திரார் பார்த்தீங்களா ஆண்டவர்? இவர் பலவீனப்பட்டு போத ஆண்டவரை சாவணும்னா இவரை பரலோகத்துக்கு உயிரோடு கொண்டு போய், புரியுதா, ஆண்டவர் அந்த நிறைவேற்ற போற மரணத்தை இப்படிலாம் சம்பவிக்க போகுதுன்ற அந்த ஏதோ திட்டங்களை சொல்லி இவரை பலப்படுத்துறதுக்கு ஆண்டவர் யாரும் அனுப்பிட்டாரு? மோசேயையும் எலியாவையும் அனுப்புறாரு. கைகளை வீட்டு கத்துற சொல்ற. அப்போ நீங்க எந்த வார்த்தை கொடுத்து பயந்தீங்கனாலும் நீங்க ஆண்டவரை சார்ந்து கொண்டா உங்களை கர்த்தர் பலப்படுத்தி உங்க மூலமா சொல்லுங்க அநேக மக்களை நீங்கள் தைரியப்படுத்தத்தக்க அளவுல கர்த்தர் உங்களை என்ன செய்வார்? ஆசீர்வதிப்பார். எல்லாரும் எழுந்து கர்த்தரை சூத்திரம் பண்ணுவோமா? அல்லேலூயா. ஆபத்து காலத்திலே சொல்லுங்க, நீ சோர்ந்து போவாயானால் உன் பலன் குறுகினது. காலாட்களோட ஓடும்போதே உன்னை இலைப்படை பண்ணினார்களானால் சோர்ந்து போனா குதிரைகளோட சேனைகளோட எப்படி ஓடுவ? கர்த்தருடைய எதிர்பார்ப்பு என்ன? நீ சேனையோடு ஓடணும், நீ பெரிய காரியத்தை செய்யணும். ஆனால் நீ என்ன செய்கிற? சோர்ந்து போவாத. 3 காரியங்கள். 3 மனிதர்களும் சாதாரணமான மனிதர், பெரிய தலைவர்கள். ஆனால் அந்த 3 மனிதர்களுக்கும் சோறு உண்டாக்குறது 3 காரியம். மிஞ்சின பாரம், 2வது தோல்வி, 3வது பயம். இது எந்த சூழ்நிலை வந்தாலும் ஒன்னே ஒன்று, நான் கர்த்தரை சார்ந்து கொள்வேன். கைகளை வைத்து சொல்லுங்க, கைகளை வைத்து சொல்லுவோமா? ஆண்டவரை எந்த சூழ்நிலையிலும் என்னை பாதுகாக்கிற ஆண்டவர் என்னோடு கூட இருக்கிறீர். சத்ரு என்னை மேற்கொள்ள முடியாது. தேவன் என்னோடு கூட இருக்கிறார். எரேமியாவுக்கு சொல்லும்போது அதான் சொல்றார், பவுலோடு சொல்லும்போது அதான் சொல்றார், உன்னை பாதுகாக்கும்படி நான் உன்னோடு கூட இருக்கிறேன். ஒருவனும் உன் மேல என்ன செய்ய முடியாது? கை போட முடியாது. அதனால எந்த பாரம் வந்தாலும் பாரத்தை அவர் மேல வைங்க. கர்த்தர் கிருபை கொடுத்து உங்களை தாங்க வைப்பார். 2வது காரியம், தோல்வி முடிவல்ல, தோல்வியை ஜெயமாய் மாற்ற வல்லவர் நம்முடைய ஆண்டவர். நமக்கு முற்றுமுடிய ஜெயம் கொடுக்கிற ஆண்டவர். 3வது பயம், பயத்தை நீக்குவதற்கு கர்த்தர் பலமுள்ள ஆவியை நமக்கு தருகிறார். நன்றி தகப்பனே, நீ சொன்ன அந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் சோர்ந்து போகாதபடிக்கு ஆண்டவரே அந்த பாரங்கள் எல்லாம் நம்முடைய பாதத்தில் வைக்கிறோம். 2வது ஆண்டவரே, தோல்விகளை கர்த்தாவை நீர் எங்களுக்கு ஜெயமாய் மாற்ற வல்லவர். நீர் ஜெயம் கொடுத்தவர், நீர் ஜெயித்தவர், எங்களுக்கு ஜெயம் கொடுப்பீர். 3வது ஆண்டவரே, எங்களுக்கு பயமுள்ள ஆவியை தராமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள ஆவியை தந்திருக்கிறீர். பிள்ளைகளை எல்லா சூழ்நிலையிலும் ஜெயிக்க கர்த்தர் கிருபை தருவீராக, மேற்கொள்ள கர்த்தர் கிருபை தருவீராக. இயேசு கிறிஸ்துவின் ஜீவனுள்ள ஜெயமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய அன்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடு சகல பரிசுத்த அனைவரோடும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வருகமட்டு இருப்பதாக. ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை சூத்ரி, என் முழுமே பரிசுத்த நாமத்தை சூத்ரி. என் ஆத்துமாவே கர்த்தரை சூத்ரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென். God bless you.